ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கான மேக்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம உளவியலுக்கான கீயும் அதுக்கப்புறம் ஜிகேவுக்கான கீயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருப்போம். மேக்ஸுக்கான கீ தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு 4x + 5y = k என்பதன் தீர்வு 3,4 எனில் k-னுடைய மதிப்பு என்ன? ஓகேவா, இது வந்து சி ஆன்சரு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, m-இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m + 6. q மற்றும் 20 பெருக்கல் 240 எனும் கூற்று. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் மட்டும் அப்படியே பாருங்கள். சி, இரு கூற்றுகளுமே சரி. அடுத்து பாருங்கள், எண் சக்கரத்தில் ABCDயின் மதிப்புகளை காண்க. ஓகேவா, ஏவோட மதிப்பு 16, B 64, C 256, D 512. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ஆக்சுவலி வந்து இதில் மறைஞ்சிருக்கும். இதுக்கு என்னென்னா பின்வளைவு கோணம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா B, பின்வளைவு கோணம். 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 எண்ணு, ஓகேவா, 6 அதிகம். இதுக்கு வந்து ஏ ஆன்சரு. அடுத்து பாருங்கள், மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு வந்து 1. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்து 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றில் பெரிய எண் எதுன்னு. ஓகேவா, 13. 7:5 x:25 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ 35. ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்கள் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஒரு கடிகாரத்தில் சரியாக மணி 5 என உள்ளபோது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் இடையே பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்பு என்ன? ஏ 220, 140. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 110வது கொஸ்டின். கீ வந்து சி அதுக்கு. ஓகேவா, 7:6. 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 300 கேஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கிராமாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அடித்தோம் அப்படின்னா இதுதான் வரும் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், ஒரு ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5, மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணியாகும் அந்த எண்ணை கண்டுபிடி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது தகு பின்னம்? ஓகே, 8/2 அடிச்சுன்னா நம்ம கரெக்டாக வரும் ஒரு நம்பரு. ஒரு வட்டமானது 12 சம அளவு உள்ள வட்டக்கோண பகுதியாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் வந்து 30. ஓகேவா, எத்தனை பிரிக்கிறாங்க அப்படின்னா 12 சம அளவாக பிரிக்கிறாங்க. அப்போது 360 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இது ஆன்சர் வரும். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்கள் உழுகிறார் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து எத்தனை நாளில் உழுவாங்க அப்படின்றது ஆன்சர் பாருங்கள். இங்கே 10 விவசாயிகளே ஒரு வயலை 21 நாள்லாம், அப்போ 14 விவசாயிகள். அப்போ அதோட கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும், 15. அடுத்த கொஷின் 108வது கொஷின் பாருங்கள். இதுக்கு வந்து ஏ ஆன்சரு. 109வது கொஷின் பாருங்கள், டி ஆன்சரு. 110வது கொஷினுக்கு 2b + 1. 111வது கொஷினுக்கு வந்து பி ஆன்சரு. லீப் வருடம். ஓகேவா, இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 69 நாட்கள். அடுத்து பாருங்கள், 113வது கொஷினுக்கு வந்து ஏ ஆன்சரு. அடுத்து பாருங்கள், எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. 5 டெசிகிராம். ஓகேவா, இதுதான் பெரியது. ஓகே, இந்த மேக்ஸ் கொஷின் வந்து சி இதுக்கு ஆன்சரு. அடுத்து 116வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ஆன்சர். 117வது கொஷினுக்கு வந்து பி ஆன்சர். 118வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர். 119க்கு வந்து 5 மணி நேரம். ஓகேவா, 120 வந்து செவ்வாய்க்கிழமை. ஓகே, இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது கீ, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் கீயும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டுடலாம்.